பார்த்துட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த கலை நினைய வணக்கம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்னொரு சினிமா. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னன், வாழை இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் தனுஷ் சாரை வச்சு இன்னொரு படம், அதுவும் ஒரு சரித்திர படம் எடுக்க போறதா ஒரு நேர்காணல சொல்லியிருக்காங்க. மாரி செல்வராஜ் அவர்கள் வாழைன்ற வெற்றி திரைப்படத்துக்கு அப்புறம் துருவ் விக்ரம வச்சு பைசன்ற ஒரு படம் எடுத்து வந்தாங்க. அந்த திரைப்படம் ஒரு கபடி விளையாட்டை மையப்படுத்தி இருந்தது. இந்த படத்துக்கு அப்புறம் மாரி செல்வராஜ் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நேர்காணல்ல மாரி செல்வராஜ் இந்த படத்துக்கு அப்புறம் நான் தனுஷ் சாரை வச்சு தான் ஒரு படம் எடுக்க போறேன், அந்த படம் எடுக்கிறதுக்கு 1.5 வருஷம் ஆகும், அது மட்டும் இல்லாம இது ஒரு மிகப்பெரிய பொருட்செலவு கொண்ட ஒரு திரைப்படம்னு சொல்லிருக்காங்க. ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேஸ் பண்ண திரைப்படமா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஏற்கனவே தனுஷ் அவர்கள் இப்போ ஒரு ரீசெண்டா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல இட்லி கடை அப்படின்ற ஒரு படத்தை நான் டைரக்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தனுஷ் அவர்கள் இப்ப நடிச்சுட்டு வர படம் எல்லாமே மிகப்பெரிய திரைப்படம்னு சொல்லலாம். இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா இளையராஜா அவங்களுடைய பயோபிக்ல நடிக்கிறாங்க. ஏற்கனவே தனுஷ் அவர்கள் பாலிவுட்ல ஒரு திரைப்படம் சைன் பண்ணியிருந்தாங்க. அந்த திரைப்படத்தினுடைய பெயர் தெரா இஸ்கே மெயின். ராஞ்சனா அந்த திரைப்படத்தினுடைய கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் பார்ட்னு சொல்லலாம். ஒரு நடிகரா தனுஷ் அவர்களுக்கு லைன் அப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம இயக்குனரா இப்போ ஒரு படம் எடுக்க போறாங்க, இட்லி கடை. அந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ். இதுக்கு முன்னாடி ஒரு படம் திரைக்கு வரப்போகுதுன்னு சொல்லலாம். அந்த திரைப்படம் தான் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். அந்த படத்துலேருந்து இப்போ ரீசெண்டாக ஒரு பாட்டு கூட வெளியே வந்து ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு சொல்லலாம், கோல்டன் ஸ்பேரோ அப்படின்ற பாட்டு. நடிகரா தனுஷ் அவர்கள் நடிப்புக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தன்னுடைய டைரக்ஷன் பார்ட்டுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். இதுக்கு நடுவில் மாரி செல்வராஜ் அவங்களுடைய இந்த சரித்திர படம் எப்போ திரைக்கு வரும் அப்படின்ற கேள்வி ரசிகர்கள் கிட்ட எழுந்திருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து இது மாதிரி வீடியோக்களை பார்க்க இன்னொரு சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.